வெல்கம் டு சினிமா அப்டேட். இன்னைக்கான சினிமா அப்டேட்டில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஏஜிஎஸ் நிறுவனம் அடுத்து தொடர்ந்து 3 மிகப்பெரிய படங்களை தயாரிக்க போகிறாங்க. அந்த 3 படங்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்ப்புக்கு உள்ளாக்கப்பட்டிருக்க படம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா மோகன் ராஜா இயக்கத்தில் வர இருக்கிற தனி ஒருவன் 2. இந்த தனி ஒருவன் பார்ட் 1 வந்து மிகப்பெரிய வெற்றி, இந்திய அளவில் பேசும் பொருளாக இருந்த ஒரு படம். அதை வந்து ஒவ்வொரு ஸ்டேட்லேயுமே வந்து ரீமேக் பண்ணாங்க, தெலுங்குலேயும் பண்ணாங்க, அதுக்கப்புறமேட்டு ஹிந்தியில், இப்படி எல்லா இடத்துலையுமே வந்து ரீமேக் பண்ணாங்க. மோகன் ராஜாவை பொறுத்த வரைக்கும் அதுக்கு முன்னாடி வந்து வெறும் ரீமேக் படங்களை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருந்தார். அவரை வந்து ஒரு டைரக்டராகவே யாரும் கன்சிடர் பண்ணலை அப்படிங்கிறது தான். அதனால் தெலுங்கு படத்தை அப்படியே எடுத்து அப்படியே ஒரு வரி விடாமல் காப்பி பண்ணுவார். பெரிய வசூல் போணுச்சு, ஆனால் ஒரு டைரக்டராக அவரை யாருமே ஏற்றுக்கல. அப்படி இருக்கும் பொழுது தான் எந்த ஒரு முன் அறிவிப்புமே இல்லாமல் நான் ஒரு படம் பண்ண போகிறேன், சொந்த கதையை இயக்க போகிறேன் அப்படின்லாம் எதுவுமே சொல்லாமல் திடீர்னு ஒரு அறிவிப்பு வந்துச்சு. அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயம் ரவி அப்படிங்கிற ஒரு நடிகர் காணாவே போயிருந்தார். மெயினாக ஜெயம் ரவி அவர்களை வந்து திரும்பவும் இண்டஸ்ட்ரிக்குள்ளே கம்பேக் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த படத்தை அவர் இயக்குனதா பின்னால் சொன்னார். அப்படி வந்த ஒரு படம் தான் தனி ஒருவன். மிகப்பெரிய வசூல் அடைஞ்சது, மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் வந்த எல்லா படங்களுடைய வசூலையும் முறியடிச்சது. அந்த படத்துடைய பாடல்கள் மிகப்பெரிய படம். இப்போ பாதி வந்து எல்லா பாட்டையுமே வந்து ஹிட் பண்ணி கொடுத்துருந்தார். இப்போ இருக்கிற சீசன் பார்த்தீங்கன்னா பார்ட் 2க்கான சீசனாக இருக்குது. ஏன்னா ஆளானப்பட்ட ரஜினிகாந்த் பார்ட் 2க்கு வந்துட்டார். ஏன்னா பாட்ஷா படம், படையப்பா படம் இதெல்லாம் பார்ட் 2 பண்ணலாம் அப்படின்னு இருந்து கூட அவர் பார்ட் 2 பண்ணல. முதல் முறையாக இப்போ தான் வந்து ரஜினி சாரே வந்து பார்ட் 2 கொஞ்சம் வருடத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் படத்தை கமல் சார் ரீமேக் பண்ணியிருந்தாங்க. அதே போல் தனி ஒருவன் பார்ட் 2 வந்து இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க. இந்த படத்தை வந்து தயாரிக்க போகிறது ஏஜிஎஸ் தான். ஏன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டுமே அவங்க தான் வந்து தயாரிச்சிருந்தாங்க. இப்போ இந்த 2வது பார்ட்டை வந்து தயாரிக்க முடிவு பண்ணியிருக்காங்க. இதில் வந்து வழக்கம் போல் ஜெயம் ரவி தான் ஹீரோ. ஆனால் இந்த படம் அறிவிப்பு வந்ததுலேருந்து அடுத்து எந்த ஒரு வேலையும் ஆரம்பிக்காமல் இருந்திருந்தாங்க. ஆனால் இப்போ அதுக்கான வேலைகளை தொடங்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூடி சீக்கிரம் இந்த படத்தை பற்றின நிறைய அப்டேட்டுகள் வரப்போகுது. கூடி சீக்கிரம் இந்த படத்தையும் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டை விட 2வது பார்ட் வந்து கதைக்களம் ரொம்ப பெட்டராகவே வந்திருக்கான். ஏன்னா அதுக்கப்புறம் அவர் பண்ண அந்த வேலைக்காரன் படம் வந்து சரியாக போகலை சிவகார்த்திகேயனை வச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப கூடுதல் கவனம் செலுத்தி இதோடைய திரைக்கதைக்காக மெனக்கட்டிருக்காரு. இந்த படம் சார்ந்த அப்டேட்டுகள் தொடர்ந்து வரும், அதை நம்ம கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. 2வது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய சிம்புவோடைய 51வது படத்தை அவங்க தான் தயாரிக்க போகிறாங்க. 51வது படம் அஸ்வத் மாரிமுத்து தான் இயக்க போகிறாரு. இந்த அஸ்வத் மாரிமுத்தை பற்றி நம்ம நிறையவே சொல்லிட்டோம். இருந்தாலும் இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்காக சொல்கிறேன். அஸ்வத் மாரிமுத்து வந்து இந்த கோவிட் டைமில் வந்து ஓ மை கடவுளே அப்படின்னு பண்ணார். அசோக் செல்வாவா மித்ரானா தெரில, அவர் தான் ஹீரோ. தெலுங்கில் ஃபோக்கஸ் பண்ணி அந்த படத்தை பண்ணாங்க. அந்த படத்துடைய கான்செப்டே வந்து ஒருத்தருடைய வாழ்க்கையை வந்து 2 விதமாக பிரிச்சிருப்பாங்க. டைம் டிராவல் மாதிரி தான். அந்த படம் வந்து ரொம்ப பெரிய அளவில் பேசப்படுது. தெலுங்கில் முன்னணி ஹீரோக்கள்லாம் ரொம்ப பாராட்டினாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் படமே பண்ணாமல் இருந்தார். இப்போ டிராகன் படம் பண்ணியிருக்காரு. டிராகன் படம் வந்து எந்த அளவுக்கு ஹிட் ஆனிச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அதாவது பிரதீப் ரங்கராஜனுக்கு லவ் டுடே கை கொடுத்துச்சுன்னா அடுத்தது இந்த படமும் அஸ்வத் மாரிமுத்துக்கு கை கொடுத்துச்சு, அவங்களுக்கும் பிரதீப்புக்குமே கை கொடுத்துருக்கு. அந்த அளவுக்கு இமாலய வெற்றி தான். இப்போ வந்து அவர் சிம்பு வச்சு அடுத்த படம் பண்ண போகிறது போன இதுலேயே சொல்லிட்டாங்க. அந்த சிம்புவோடைய 51வது படத்தையும் வந்து இவங்க தான் வந்து இயக்க போகிறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா பிரதீப் ரங்கராஜனுடைய அடுத்த படத்தையும் அவங்க தான் தயாரிக்க போகிறாங்களாம். பிரதீப் ரங்கராஜன் அப்படின்னு சொன்னாவே லவ் டுடே படம் தான். அதை ஏஜிஎஸ் தான் தயாரித்தாங்க. பெரிய வசூல் 5 கோடியிலேருந்து 10 கோடிக்குள்ளே செலவு பண்ணி 100 கோடி வரைக்கும் வசூல் எடுத்திருந்தாங்க. அதில் பிரதீப் ரங்கராஜனுடைய படங்கள் வந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா டிராகனுமே வந்து ஒரு 15 கோடி வரைக்கும் தான் செலவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதுவும் வந்து ஒரு 100 கோடி வரைக்கும் பஸ்ஸில் எடுத்துச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அடுத்தது வந்து லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி, அந்த படம் வந்து வேற ஒரு நிறுவனம் தான் தயாரிக்கிறாங்க. நம்ம நயன்தாரா வீட்டுக்காரர் தான் அந்த படத்தோடைய டைரக்டர். சரி, அது ஒரு பக்கம் இருக்க. இப்போ நம்ம பிரதீப் ரங்கராஜனே அடுத்த ஒரு படத்தை வந்து டைரக்ஷன் பண்ண திட்டமிட்டாராம். அது வந்து ஏஜிஎஸ் தான் தயாரிக்க போகிறாங்க. ஏன்னா பிரதீப் ரங்கராஜனை வச்சு அவங்களுக்கு ஒரு 200 கோடி வரைக்கும் லாபம் வந்திருக்கு. அதுவும் லோ பட்ஜெட்டில் வச்சு தான். அதனால வந்து திரும்ப அடுத்த படத்தையும் வந்து தயாரிக்க போகிறாங்களாம். இவரும் கதை எழுத ஆரம்பிச்சிட்டாராம். கூடி சீக்கிரம் இது சார்ந்த அப்டேட்டுகள் வரும் அப்படிங்கிறது தான். நம்ம கேப்டன் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். அவரை யாரும் அவர் சீக்கிரம் மறந்துருக்க மாட்டோம். அவருடைய பையன் சண்முக பாண்டியன் நடிப்பில் வந்து அன்பு இயக்கத்தில் வந்து படைத்தலைவன் அப்படிங்கிற ஒரு படம் வந்து ரெடியாக இருக்குது. ஏற்கனவே இந்த படத்தோடைய ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எப்படி ஒரு கும்கி ஒரு படம் பார்க்கும்போது ஒரு ஃபீல் கிடைச்சிச்சோ அதே போல் இந்த படத்துக்கும் வந்து ஒரு ஃபீல் கிடைக்குது. ட்ரெய்லர் பார்க்கும்பொழுது ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ஆக்ஷன்லாம் சண்முக பாண்டியனுக்கு வந்து விஜயகாந்த் அளவுக்கு பண்ணியிருக்காரு. அந்த ஒரே ஒரு ஸ்டண்ட் சீன் தான் காமிச்சாங்க. அந்த யானைக்கு வெளியிலேருந்து உள்ளே வந்து அடித்து தூக்கி போட்டு மிதிக்கிறதெல்லாம் வேறு லெவல் சம்பவம் பண்ணியிருந்தார். எப்படியும் கேப்டனுடைய பேரை அவர் எடுத்துருவார் அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இப்போ அவருடைய படம் வந்து ரிலீஸுக்கு தயாராக இருக்குது. இந்த மாதம் ரிலீஸ் ஆக போகுது. அதோடைய தேட்டர் ரைட்ஸ் எல்லாம் வந்து அவங்க கேப்டன் சீனியர்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. இதோடைய மிகப்பெரிய பலம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இசைஞானி இளையராஜா அவர்கள் மியூசிக் போட்டிருக்காரு.
அவ்வளோ சீக்கிரம் யாருடைய படத்துக்கும் அவர் ஒத்துக்க மாட்டார். ஒருவேளை கேப்டனுடைய பையன் அப்படிங்கிறதுனால ஒத்துக்கிட்டாருன்னு தெரில. பாடல்கள் எல்லாமே வந்து தரமாக வந்திருக்கு. ஒரு மெலோடி சாங்லாம் வந்து பெரிய அளவில் ஹிட் ஆகிடுச்சு. ப்ளஸ் வந்து நீ பொட்டு வச்ச தங்கக்கூடம் அந்த பாட்டையும் வந்து ரீமேக்லாம் பண்ணல. ஏன்னா எப்படி ரீமேக் விஜயகாந்தோடைய அவர் பாட்டு தானே, அதையும் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி கிளைமேக்ஸில் கேப்டன் வரப்போகிறாராம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் போயிட்டுருக்கு. காட்டுக்குள்ளே நடக்கிற சில விஷயங்களை வந்து மையமாக வச்சு எடுத்திருக்காங்க. அந்த கதைக்களை வந்து ரொம்ப செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் ரொம்ப பரபரப்பமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஏன்னா கேப்டன் இருந்த வரைக்கும் ஒரு படம் தான் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறமா இது 2வது படம் பண்ணுறாரு. ஸோ அவருடைய இடத்த இவர் பிடிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, ரொம்ப நாளாகவே ஒரு விஷயம் பேசப்படுது. வட சென்னை 2ல் வந்து சிம்பு நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நான் கேள்விப்பட்ட செய்திகளை மட்டும் உங்களுக்கு சொல்லிடுறேன். வட சென்னை அப்படிங்கிற படமே வந்து சிம்புவுக்காக எழுதப்பட்டது தான். அது வந்து முதல்ல வெற்றிமாறன் சிம்பு வச்சு எடுக்க தான் பிளான் பண்ணார். தனுஷை வச்சு 2 படம் பண்ணதுக்கப்புறம் 3வது படம் இவர் வச்சு பிளான் பண்ணார். அவர் சிம்புவை பொறுத்த வரைக்கும் அந்த நேரங்களில் கால்ஷீட் சுதப்பல் அப்படி நிறைய விஷயங்கள் போனதுனால வெற்றிமாறன் அதை விட்டு கைவிட்டு வெளில வந்துட்டார். அதுக்கப்புறமேட்டுக்கு தனுஷ் ஏதாவது நினச்சிக்குவாருன்னு சொல்லி தனுஷ் கூடயே படம் பண்ணார். வட சென்னை படம் வந்து தனுஷை வச்சு எடுத்தார். பெரிய அளவு ஹிட்டு. தயாரிப்பாளராக தனுஷே கலையிறங்கினார். பெரிய ரிஸ்கெல்லாம் இருந்தது அந்த படத்துக்கு. அது எல்லாத்தையும் தாண்டி கொண்டு வந்தார் தனுஷ். இப்போ என்னென்னா அந்த படத்துடைய பார்ட் 2 வந்து வெற்றிமாறன் இவரை வச்சு இயக்க போகிறதா சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு பார்ட் 1ல் வந்து மிகப்பெரிய பிரச்சனை நடந்தது. இதுக்கப்புறமேட்டுக்கு தனுஷை வச்சு பண்ணால் இன்னும் பிரச்சனைகளாகும். அதனால் சிம்பை வச்சு பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஆனால் எப்படி பண்ணாலுமே அது பிரச்சனை வர்றது தான். ஆனால் நம்ம கேள்விப்பட்டு 2 விதமான செய்தியை கேள்விப்பட்டிருக்கோம். ஒன்று வந்து வட சென்னை பாட்டுக்கு வந்து தனுஷ் வச்சு பண்ண போகிறதா சொல்கிறாங்க. அப்படி பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அன்புடைய கேரக்டர் இருக்குது, அவர் சாகவும் இல்லை. ஒருவேளை இவங்க வந்து செத்துட்டாருன்னு கணக்கு வச்சா தேட்டரில் வந்து அதிரி புதிரி ஆயிரும். வேறு மாதிரி ரசிகர்களை அடிச்சுக்குவாங்க. அதை வந்து 2வது வந்து அதோடைய ரைட்ஸ் வந்து நம்ம தனுஷ்கிட்ட இருக்குது. தனுஷ் நினச்சாதான் அதெல்லாம் பண்ணலாம். இல்லைனா வெற்றிமாறனால ஒன்றும் பண்ண முடியாது. தூக்கி போட்டு அமைதியாக தான் உட்காரணும். சிம்புவை வச்சு அவர் படம் பண்ண போகிறது கன்ஃபார்ம்னு சொல்லிட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா சிம்புவுக்கு வந்து ஏற்கனவே ஒரு கதை சொல்லிடுறாரு. சிம்பு வச்சு படம் பண்ணால் அவர் இன்ட்ரெஸ்ட்டாக தான் இருக்கார். மேபி தனுஷ்க்கும் அவருக்கு என்ன பிரச்சனையான்னு தெரில. கொஞ்ச நாளாகவே தனுஷை விட்டு வெளியில் வரதுக்கு தான் அவர் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. விடுதலை பார்ட் 1 பார்ட் 2 பண்ணார். அதுக்கப்புறம் வாடிவாசல் அது வந்து இப்போ கை விட்டுட்டார் சூர்யா. அதுக்கப்புறமேட்டுக்கு சிம்பு வச்சு இப்போ பண்ண போகிறதா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதனால் அடுத்தது வந்து சிம்புக்கு ஒரு கதை சொல்லியிருக்காராம். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேங்ஸ்டர் வட சென்னை மையமாக வச்சு வரப்போகிற கதை தான். ஆனால் அதை தான் வட சென்னை 2ன்றாங்க. ஆனால் வட சென்னை 2 கிடையாது. வட சென்னையை பேஸ் பண்ணி அந்த கதை வருதான். இன்னும் வந்து தனுஷ் வந்து சிம்பு வந்து தக் லைஃப்க்கு முன்னாடி ஒரு விஷயம் பேசப்பட்டுச்சு. மணிரத்னமே அவரை வச்சு திரும்ப ஒரு படம் பண்ண போகிறதா சொன்னாங்க. ஆனால் தக் லைஃபே வந்து வேறு லெவல் சம்பவம் பண்ணிடுச்சு. அந்த படம் வந்து எல்லா விநியோகஸ்தர்களுமே நஷ்டமாயிடுச்சு. மணிரத்னம் கமல் மேலே இருக்க மரியாதையே போயிடுச்சு. கமலஹாசனுக்கு இது சர்வசாதாரணம். ஏன்னா தொடச்சி விட்டு போயிடுவார். 10ஓடு 11 இதோட கேவலமான படம்லாம் கொடுத்துருக்காரு. அதனால் தொடச்சி விட்டு போயிடுவார். என்ன வருத்தப்படுவார்னா நம்ம படம் பாதி சிக்கிக்கிட்டேன்னு வருத்தப்படுவார். ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ லிங்குசாமியை மொத்தமாக கழிச்சு விட்டார். லிங்குசாமி கேஸ் கொடுத்து இன்னும் அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு படம் பண்ணி தரல. அப்படியே கிளம்புனார். விக்ரம் 2 ஹிட் ஆனதுக்கப்புறமேட்டு கையில் பிடிக்க முடியல. அடித்து உட்கார வச்சுது இந்தியன் 2. இப்போ தக் லைஃப் அடித்து உட்கார வச்சுட்டுச்சு. இப்போ என்ன பண்ணிட்டார் அப்படின்னா படம் தயாரிக்கிற வேலைகளில் இறங்கிட்டார். சரி இது அவருக்கு போகட்டும். மணிரத்னத்துக்கு வந்து மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. இனிமேல் மணிரத்னங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம்தான். அதில் மணிரத்னத்தை மிரட்டினதை வேறு சொல்கிறாங்க. மணிரத்னத்தை வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவரையே படம் எடுக்க முடியாமல் கமல் சொன்ன கதையை வச்சு தான் எடுக்க சொன்னதாகவும் வேறு சொல்கிறாங்க. சரி அது ஒரு கதையாக போயிட்டுருக்கு. சரி இது இப்படி போயிட்டு இருக்கும்போது மணிரத்னம் வந்து சிம்பு வச்சு ஒரு படம் பண்ணுறதா பிளான் பண்ணாங்க. தக் லைஃப் அவுட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு இப்போக்கி அவர் படம் தொடங்க மாட்டார். கொஞ்சம் ஒரு 1 இயர் கேப் எடுப்பார். எடுத்து ஒரு நல்ல கதையை பிடிச்சிட்டு வரணும் இல்லையா, அதனால் கேப் எடுப்பார். இப்போ சிம்புவை பொறுத்த வரைக்குமே வந்து அவர் 3 படங்களில் பிஸியாக இருக்கார். இப்போ 4வது படத்தில் வந்து நம்ம வெற்றிமாறன் இயக்கத்தில் ஒத்துக்கிட்டாராம். அதனால் கூடி சீக்கிரம் இந்த படம் தான் வந்து சீக்கிரம் வரப்போகுதுன்னு வேறு சொல்கிறாங்க. அவ்வளோ குயிக்காக போயிட்டுருக்கான். தொடர்ந்து இந்த மாதிரி சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கணுன்னா வேறு ஆப்ஷனே இல்லை. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் எனக்கு தெரியப்படுத்துங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.